ஆத்தாடி பாவாடை. இது ஒரு திகில் கதை. சுரேஷ் நைட் ஷிஃப்ட் வேலை முடிஞ்சு தன்னோட 2 சக்கர வாகனத்தில் வந்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு மனசே சரியில்லை. காலையில் தான் லவ் பிரேக்கப் ஆச்சு. அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அவகிட்ட அவளை விட அழகான அம்சமான பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதா, அதுவும் அவள் கல்யாணத்துக்கு முன்னதாகவே அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு வர வந்திருக்கான். இப்போ அதையே நினச்சிக்கிட்டு வேலை முடிஞ்சு சரக்கு அடிக்கிற மூடோட வேகமாக வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். நடு காட்டுக்குள்ளே பைக் வேகமாக கொறிஞ்சு நிற்கிது. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. அப்போ தான் அவனுக்கு டக்குன்னு மல்லிகைப்பூவோட வாசம் அவனோட மூக்கை தொலைக்குது. நிலா வெளிச்சத்தில் அந்த புளிய மரத்துக்கு கீழே ஒரு பெண் நிற்கிறது அவனுக்கு தெரிஞ்சுது. இருட்டில் முழுசாக தெரியல, ஆனால் அடிக்கிற காற்றுல அவளோட பாவாடை ஆடிக்கிட்டு இருந்துச்சு. காற்றில் ஆடுற பாவாடையை பார்த்து மெய் மறந்தவனாட்டம் வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் வாய்க்குள்ளே 2 கொசு கொடுத்தனை நடத்திட்டு வெளியே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். சுதாகரித்தவன் துத்து என்று காரி துப்பிட்டு கொசுவை விரட்ட நினச்சான். ஆனால் அவனுக்கு அப்போ தெரியல, அந்த கொசு அவனோட வாய் நாத்தத்திலேயே செத்து போயிடுச்சுன்னு. இதெல்லாம் பண்ணிட்டு யோசித்தவனுக்கு பாவாடை நினைவு வர திரும்பி பார்த்தான். பாவாடையாக காணும். அதை அணிஞ்ச அந்த உருவத்தையும் காணும். ஐயோ, போயிட்டாலோ! ஷாக்காகி தலையில் கை வச்சு அழுதவன் பின்னால் அந்த கை தோல் மேல் வந்து அமர்ந்தது. திரும்பி பார்த்தவனுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பாவாடை அணிஞ்ச அந்த அழகிய ராட்சசி அவன் பின்னால் நின்று அவன் மீது கையை வச்சான். அவன் ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தான். என்ன இந்த ஊர் எல்லா வரைக்கும் கொண்டு போய் விட முடியுமா? ரொம்ப இருட்டி போச்சு, என்னால் நடக்க முடியல. ஐயோ, இருட்டுக்குள்ளே ஒரு பெண்ணு தனியாக எப்படி போவீங்க? வாங்க, நான் ட்ராப் பண்ணுறேன், என் வண்டியில் ஏறிக்கிங்க. அவள் சிரித்து கொண்டே நன்றி சொல்லிட்டு அவன் தோள் மீது கை வைத்து ஏறி அமர்ந்தான். அவனுக்கு ஏதோ வானத்தில் பறக்கிறது போல் இருந்துச்சு. என்ன ஏதோ யோசிக்கிறீங்க, சீக்கிரம் போங்க, டைம் ஆகுதுன்னு அவள் அவசரப்படுத்தினான். அவள் இதோ போயிடலாங்க என்று சொல்லிக்கிட்டே வண்டியை திருகினான். காதலியிடம் விட்ட சவால் நிறைவேற்றும் தருணம் வந்துடுச்சுன்னு நினச்சவன் மெல்ல அவகிட்ட பேச்சு கொடுத்தான். உங்களுக்கு இந்த ஊரா? ஆமாங்க, இதே ஊர் தான். உங்கள் பேர்? செல்வி. ஓ, நல்லா ஃபேஷனான பேருங்க. எது, செல்வியா? அட ஆமாங்க. சரி சரி, என்ன பண்ணுறீங்க? உங்களோட பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கேன். அடேங்கப்பா, பெரிய காமெடி தான் போங்க. சரி, எல்லாம் வந்துட்டு போதும், இனி நான் போய்க்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. என்னங்க இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வீடு எங்கன்னு சொல்லுங்கள், நேராக வீட்லேயே விட்டுறேன். இல்லைங்க, பரவாயில்ல, நன்றி, நீங்கள் போயிட்டு வாங்க. சரிங்க, நான் அடிக்கடி இப்படி தான் வருவேன். டெய்லி நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு இந்த நேரம் தான் வருவேன். எதுவும் ஒன்றுன்னா சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். இவன் சொல்வதை நின்று கேட்காமல் அவள் போய்கொண்டே இருந்தாள். அவன் சுற்றி முற்றும் பார்த்துட்டு பைக்கில் ஏறி ஸ்டார்ட் செய்யும்போது தான் பைக்கிலேருந்து ஏதோ விழுவது தெரிந்தது. குனிந்து பார்த்தான். அட, கொலுசு! ஆஹா, அந்த பொண்ணு கொலுசை விட்டு போயிருக்கே. சரி, போய் கொடுத்துட்டு வருவோன்னு கொலுசை எடுத்துக்கிட்டு அவளை திரும்பிய தெரு பக்கம் ஓடி போனவனுக்கு தலைமையில் இடி விழுந்தது போல் ஆச்சரியம். அந்த தெரு முழுக்க கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் செல்வி புகைப்படத்தோடு இருந்தது. அதன் அருகில் நின்று செல்வி அழுகிறாள். அதை சுரேஷ் பார்க்கிறான். அவன் கையில் இருந்த கொலுசு கீழே பள்ளத்தில் விழுந்தது. அவள் திரும்பி சுரேஷை பார்த்தாள். அவன் செல்வியின் காலை பார்த்தான். அங்கே கால் இல்லை. செல்வி அழுது கொண்டே சுரேஷிடம், நான் செத்துட்டேன்னு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் செத்து போயிட்டேனா, நீயே சொல்லு என நெருங்கி வந்தாள். சுரேஷ் அப்படியே பொத்தன மயங்கி சரிந்தான். காலை அவன் முகத்தில் சுளீரென வெயில் அடிக்க எழுந்து பார்த்தான். அருகில் ஒருவன் அவன் மீது கடுமையான கோபத்தில் கண்டபடி கிழித்து தொங்க விட்டுவான். டேய் அறபோத நாயே, என்ன கருமத்தை குடிச்சு தொலைச்ச? கஞ்சா கிஞ்சா அடிச்சியா? இவ்வளோ நேரம் தூங்கி என் வியாபாரத்தை கெடுத்துட்ட, சாவுகிறாக்கி, ஓடிரு அப்படின்னு திட்டினான். ஆத்தாடி, நாம் சரக்கடிச்சு தூங்கிட்டு இருக்கோம், அப்போ எல்லாமே கனவா என தன் பைக்கை தேடினான். அது சுவத்து பக்கமாக எனக்கு என்னான்னு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அவன் அப்பாடி, எந்த களவாணி பக்கியும் பைக்கில் கை வைக்கலன்னு சொல்லிக்கிட்டே பைக் அருகில் போனான். அப்போதுதான் அவன் எதிர்பாராத அந்த அசம்பாவிதம் நடந்தது. ஆம், அவனுடைய அந்த அழகான கட்டம் போட்ட சிவப்பு நிற சட்டையில் காக்கா ஆய்போய் விட்டது. ஏற்கனவே பேய் பீதியில் இருந்தவனுக்கு இது வேறையா? அருகில் சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த சுவரொட்டியை கிழித்து காக்கா ஆயை துடைக்கச் சென்றவனுக்கு இப்போதுதான் உண்மையாக அந்த விஷயம் நடந்தது. ஆம், அந்த கிழிக்கப்பட்ட சுவரொட்டி செல்வியின் கண்ணீரஞ்சலி போஸ்டர் தான். அவனுக்கு
அவன் காக்கா ஆகிப்போனதை துடைக்கக்கூட மறந்து விட்டான். அங்கிருந்து பைக்கை ஸ்டார்ட் செய்தபோது பின்னாடியிலிருந்து ஒரு உருவம் அவன் பைக் முன்னாடி வந்து குதித்தது. அவன்தான் அந்த ஏரியா பைத்தியம் மெக்கானிக் முருகன். பைக் முன்னாடி அப்படின்னு வந்து தலையை சொரிந்து கொண்டு, செல்வி இன்னைக்கு நைட்டு உன்னை பார்க்க வரலாமான்னு கேட்டா. ஆமாம் வருவாளாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சட்டப்பையை ஒரு கிழித்து விட்டு, ஐ பைத்தியம் பைத்தியம், ஐ சட்டை போட்ட பைத்தியம் சுரேஷ் மண்டையில் கொட்டிவிட்டு ஞை என்று ஓடியது. பிரமித்து போன சுரேஷ் பைத்தியத்தை பார்த்து கொண்டே பைக்கை திருகினான். வேகமாக பைக்கை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து நகர்ந்தான்.